நாங்கள் என்ன சமைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். அது பிரச்சனை இல்லை. இதோ முட்டை. 5 கூட சமையல்காரர். ஓ, அவன் முட்டையை விரும்புகிறான். சரி, நான் இன்னொன்று எடுப்பேன். இங்கே நிறைய இருக்கின்றன. முட்டை பொரிக்க செய்வதை விட எளிதானது என்ன? என் சகோதரியை நான் மிகவும் நேசிக்கிறேன். அதனால் அவளுக்கு சிரமமாக செய்வேன். மேலும் காய்கறிகளையும் சேர்க்கிறேன். அவை மிகவும் பிரகாசமாகவும் சுவையாகவும் உள்ளன. நிச்சயமாக குழந்தைக்கு இவை பிடிக்கும். நீங்க வெட்டினால் போதும். இந்த குளிர் அச்சுகளை பயன்படுத்தி மலர்களை வெட்டுங்கள். ஆஹா, நான் பிடிச்சிட்டேன். எல்லாற்றையும் ஒழுங்குபடுத்தி முட்டைய நடுவுல வைக்கலாம். இது எவ்வளவு அழகா இருக்குது இல்லையா? ஓ, என்ன அழகு. நல்ல வேலை. Altijd uw traintjes temperature package maatje carwin. Den are moral courts and do morning to either practice temperature to work on in parts kumenam. Layerikenar sai batchi ning sila ice sakronum. It is Santrai, Bryce, Foing Chidrin is brought a shine to Sishokam, Dashland, Tiza Idral, Arden Honjum, Kira Serkavam. Ipa Sas Serkavam, இது ஒரு masterpiece ஆகும். Perfecto. ஓ, எனக்கு இது அதிகமாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. எனவே நமது கூட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வா, உன் சிறிய முட்டை பிரமாதம். இது மிகவும் அழகாக இருக்கிறது, ஆனால் இது மிகவும் சிறியது. ஒரு யோசனை, என் சூப்பர் சாதனத்தால் இதை பெரிசாக்குவேன். வாவ், நான் அந்த முட்டையால் குழந்தைக்கு உணவளிக்க போறேன். நீ அதை சுத்தம் பண்ண வேண்டும். அங்கே என் கத்தி இருக்கிறது. வாங்க, என்ன நடந்தது? ஏன் ஓடு உடையவில்லை? இந்த கத்தி மிகவும் சிறியது. ஒரு சங்கிலி போதும். தாத்தா, திப்பறிக்கதவருக்கும் பாத்திரத்துல வைக்கிறேன். இப்போது கொஞ்சம் கேட்சப் சேர்ப்போம். ஓ, அருமை! என்ன ஒரு அருமையான சாலட். வாருங்கள், எங்களுடன் இருங்கள். இந்த நிரப்புதல் கவர்ச்சியாக இருக்கிறது. இது நல்லதா என்று பார்ப்போம். ஓ, ஆம், மின்சு மாமிசம் இதற்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் சீஸ் மற்றும் சில தக்காளிகள். நான் எப்படி ஜக்லிங் செய்கிறேன் பாருங்கள். சரியானது. செயின்சா எனக்கு அவற்றை வெற்ற உதவும். ஓ, அருமை! இப்போது சில ஊறுகாய். புதிதாக தயாரிக்கப்பட்டது. ஓ, என்ன அழகு. எனக்கு நீ தேவையில்லை, நான் இப்படி சாப்பிடலாம். முட்டையுடன் தொடர்வோம் மற்றும் பனின் மீது வைக்கலாம். சரியானதல்லவா? இதோ குழந்தை. தாத்தா ஒரு முழு பர்கரை சமைத்தார். முடிவு பண்ணப்பட்டது. அதிலிருந்து நான் தொடங்குவேன். ரொம்ப சுவையா இருக்குது. ஓ, எல்லோரும் பிக்கில்களை புகழ்கிறாங்க. இதுல இருந்து ஒன்றை முயற்சிப்போம். மோசமா இல்ல. எனக்கு இந்த பர்கர் பிடிக்கும். ஓ, இது என்ன? காரட். எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. இதன் வாசனை என்ன மாதிரி இருக்கிறது? இறால். இன்னொரு விருப்பமற்ற அதிர்ச்சி. இது ஒரு சுட்ட முட்டையா? இது முழுமையாக சுட்டப்படவில்லை. ஐயோ, தாத்தா சமைத்த பர்கருடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ வென்றாய் தாத்தா. ஹூரே, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நன்றி குழந்தை. எனக்கு பரிசோதனைகள் பிடிக்கும். நீ வரைவதை முடித்து விட்டாயா குழந்தையே? அடுத்த உணவு கப் கேக். மேலும் ஒரு வானவில் கப் கேக் கூட. இந்த பணியை நான் செய்ய முடியும். இதற்காக போகலாம். ஓ, இங்கே வானவில் நிறங்களை பார்க்கிறேன். அருமையான தொடக்கம். வானவில் நிறங்களைப் போல 7 கப் கேக்குகளை ஒரே நேரத்தில் செய்வேன். பீகபு, நான் ஒரு பைத்தியக்கார மேதை. தாத்தா, நீங்க ரொம்ப நகைச்சுவையானவர். அது ரொம்ப சரி போட்டுக்காது. மார்மலேட் கண்களின் உணவின் முகமாக இருக்கும். எல்லாம் துல்லியமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். என் ஜெல்லி தீர்வு ஏற்கனவே பைத்தியக்கார கேக் செய்ய தயாராக உள்ளது. எவ்வளவு குளிராக இருக்கிறது! ஓ, இதை பாருங்கள். இப்போது இதை உறைய வைக்க வேண்டும். குளிர். முக்கியமானது ஜெல்லியை வழியில் சிந்தாமல் இருக்க வேண்டும். சரி, அது அலமாரியில ஏற்றுவோம். அப்புறம் நாம் காத்திருப்பது மிகவும் செழிப்பானது. இது என்னை பைத்தியமாக்குகிறது. மூதாட்டி சரியாக சொல்றாரு. காத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான செயலாக இல்லை. நான் ஓவனில் கப் கேக்குகளை சுடுவேன் மற்றும் அவை எரியாமல் நேரத்தை சரியாக கணக்கிடுவேன். சரியாம், ஜெஸ்ரிக்லி. பூரே, அவ சுற்றுனஸ். ஓ, என்ன ஹியாங்கம். பிராவோ. ஏன் அந்த வாசனை இவ்வளவு இனிப்பா இருக்குது? மன்னிக்கவும். சரி, நானும் ஏதாவது செய்ய வேண்டும். வாவ், எவ்வளவு கப் கேக்குகள் செஃப். நான் ஒரு வானவில் செய்ய போகிறேன். குழந்தை விரும்புவது போல. கிரீம் அதுக்கு எனக்கு உதவும். Espera griti panso vரைவும் அரசின் ஃப்ரீ பேன்கேக் வானவில் நிறங்கள் போடுவோம்.
என்ன என் கப் கேக்குகள் அவை உறைந்து விட்டதா? ஓ ஆம், தாத்தா தயாராக இருக்கிறார். வாவ், அருமையான வேலை. வாவ். அவளுடன் இருக்காதே குழந்தை. இப்போது தாத்தா ஒரு மிகப்பெரிய சூப்பர் வகுப்பை காட்டுவார். இந்த பொருட்களை கலந்தால் ஒரு அற்புதமான எதிர்வினை நிகழும். இந்த வடிவம் என் உணவை அலங்கரிக்கும். ஓ ஆம், முக்கியமானது எல்லாவற்றையும் கவனமாக செய்வது. தயார்? ஓ சரியானது. அற்புதம். தாத்தாவுக்கு அற்புதமான பேன் கேக்கள் இருக்கின்றன மற்றும் சமையல்காரருக்கு முழு வானவில் இருக்கிறது. ஓ, நான் எப்படி அவங்களை வெல்ல முடியும்? ஓ நன்றி சமையல்காரர். நான் கொஞ்சம் மாவு கடன் வாங்கிக் கொள்கிறேன். நான் அதை கோக் பாட்டிலில் ஊற்றி அடுப்பில் வைக்கிறேன். முக்கியமானது, அதை ஆன் செய்ய மறக்காதீர்கள். இது வேலை செய்யும் என நம்புகிறேன். வாவ், என்ன கிடைச்சது என்று பார்ப்போம். ஓ கூல், எவ்வளவு சூடா இருக்குது. நீ பெற்றுட்ட. இப்ப நான் தயாரா இருக்கிறேன். ஆம், மேலே கொஞ்சம் விப்ட் கிரீம் வைப்போம். ஏன் பிடித்தது மார்மலேட் கோலா. ஓ வாவ், ஒன்று போதாது, நமக்கு ஒரு முழு தொகுப்பு தேவை. சரி, இதன் வாசனை எப்படி இருக்கிறது? உங்களுக்கு அது எப்படி பிடிக்கிறது? வாவ், ஒரு வானவில் கப் கேக்குகள். எனக்கும் கோலா பிடிக்கும். குல், ஊஹூ ஹோ, எவ்வளவு விசித்திரமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. ஆனால் கிரீம் மோசமாக வாசிக்கிறது. சரி, அதை நீக்கி விடுகிறேன். சுவையாக இருக்கிறது. மோசம் இல்ல, சூப்பர். ஆனால் மிகவும் சுவையாக இல்லை. வாவ் கோலா, எனக்கு அது பிடிக்கும். மேலே சில மார்மலேட்கள் மற்றும் விப்ட் கிரீம். இது ருசியாக இருக்கிறது. என்ன கேக்குள்ளே இருக்கிறதா? ஓ இல்லை, அது எப்படி வெளியே எடுக்கலாம்? நான் அதை முயற்சிக்க மாட்டேன். ஆஹா, ஓ செஃபின் வண்ணமயமான கப் கேக்குகள் அழகாக இருக்கின்றன. இது எனக்கு வேண்டியதுதானே, மேலும் இதை விட சிறந்தது. சிபரி, நீங்கள் ஒரு தேவதை. எவ்வளவு அருமை. ஹே வரிசை, திரும்பி வருகிறேன். நான் இன்னும் 2 கப் கேக்குகளை முயற்சிக்கிறேன். ஆஹா, சுவை இன்னும் அற்புதமா இருக்கு. சரி, ஓ நான் ரொம்ப நிறைஞ்சிருக்கேன். ஆனா நான் நிறுத்த முடியல. அவன் ரொம்ப சுவையா இருக்குன்னு. நான் இந்த மகிழ்ச்சியை எனக்கே மறுக்க மாட்டேன். தாத்தா, நமக்கு ஒரு புதிய உணவு உள்ளது. நான் தூங்கவில்லை. எனக்கு கோகோ வேண்டும். அது முடிந்துவிடும். என்ன சொன்னாலும் சரி அக்கா. தாத்தா முழுமையாக தயாராக இருக்கிறார். போங்கள் நண்பர்களே. ஐயோ, ஆஹா, அதை மறந்துவிடு. வாங்க, நான் கிண்டல் செய்கிறேன். இந்த முள்விரல்கள் எனக்கு கோகோவா பீன்ஸ் எடுக்க உதவும். இதில் போட்டுவிடு. சரி, ஒரே கொடிகள் மட்டுமே இடத்தில் உள்ளன. நீங்கள் பரிசோதனை தொடங்கலாம். அந்நிரசரியான அளவு சேர்க்கவும். ஒரு துளி கூட அதிகமா வேண்டாம். நெருப்பு சீட்டுகளை முற்றிலும் மறந்து விட்டேன். ஓ அது சரி, அருமை. இப்பதான் நான் தண்ணீரை கொதிக்க வைக்கிறேன். அற்புதம். ஐயோ, அது வலிக்கிறது. தாத்தா, நீங்க சரிதானே? அது ஒன்றுமில்லை செல்லம். தாத்தாவுக்கு பலமுறை எரிந்தது, ஆனால் கோகோ சரியாக காய்ச்சப்படும். தயார்? சரி, என்ன சொல்கிறீர்கள் பெண்களே? முக்கியமானது துல்லியம் அல்ல, அழகு. குவளை சிறப்பில் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸில் மூழ்கடிக்கவும். அற்புதம். சரி, நூடலா இல்லாம என்ன மாதிரியான கோகோ? சரியா? எனக்கு ஸ்ட்ராபெரி பேஸ்ட் மிகவும் பிடிக்கும். இது உண்மையில் ருசியானது. குழந்தைக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஓ, நான் அதை நேராக குவளையில் ஊத்துவேன். சரியானது. கிரீமுடன் அலங்கரிக்கவும். ஆம், யோ அப்படியே. அற்புதம். கொஞ்சம் மார்ஷ்மெல்லோஸ் சேர்க்கவும். அவை மிகவும் இனிமையானவை மற்றும் மென்மையானவை. யோகோவுக்கு சரியாக இருக்கிறது. என்ன, நீங்கள் இன்னும் சமையல்காரரின் கோகோவை பார்க்கவில்லை? என்ன ஹியங் முல்ல மாஃபின்? இல்ல, ஆனால் இது எனக்கு ஒரு யோசனையை தந்தது. இதை நடுவுல வெட்ட வேண்டும். நடுவை தேவையில்லை. அப்போ நான் அதை சாப்பிட போறேன். நல்லாவே தெரிஞ்சிருக்கா. ஒவ்வொரு தொழில்முறை சமையல்காரருக்கும் ஒரு சிறப்பையில் இருக்கும். நாங்கள் அதை பக்கங்களில் ஊற்றப் போகிறோம். பின்னர் மேலும் சர்க்கரை சேர்க்க போகிறோம். பொடித்த சர்க்கரை பெரியது. ஏன் அது மந்திரமா இல்ல? உள்ள கொஞ்சம் நூடல்லா சேர்ப்போம். ஓ, சாக்லேட் நூடல்லா. நீ என்ன செய்கிற? நல்ல வேலை தாத்தா. ஓ சரி, நான் அதை அப்படியே சேர்க்க போகிறேன். என்ன இப்போது எனக்கு சில மார்ஷ்மெல்லோக்கள் தேவை. என் சாக்லேட் கப் கையில் மட்டும் இல்லை. ஆஹா, நான் இந்த லாலிபாப் பயன்படுத்த போகிறேன். இது மயக்கும் தோற்றம் கொடுக்கும். இந்த யோசனை உங்களுக்கு எப்படி இருக்குது? வாவ், அழகாக இருக்கிறது. செஃப் பேபி, வா சாப்பிடு. வாவ், எவ்வளவு அற்புதமான பானங்கள். நான் இந்த கோகோட தொடங்குவேன் நினைக்கிறேன். அது ரொம்ப இனிப்பா இருக்குது. ஆனா கிரீம் அருமையா இருக்கு. வாவ், அது தெய்வீகமா இருக்கு. இது மிகவும் குளிர்ச்சியா இருக்கு. நான் குளிர்ச்சி அடைகிறேன். உற்சாகமா இருக்கு.
உண்மையான சுவை. இந்த கோகோ வித்தியாசமாவும் கண்ணாடி புட்டியில கூட இருக்கு. நான் உள்ள ஒரு குழாயை நுழைச்சு அதை சுவைக்கிறேன். எவ்வளவு வலிமையானது. இது அருவருப்பா இருக்குது தாத்தா. இங்க பால் இல்லை, இது சுவையற்றது. ஊஹு, அற்புதம். எனக்கு இந்த சமையல்காரரின் கோகோ இன்னும் சுவையா இருக்கும்னு நம்புறேன். ஓ, அந்த கப் கேக் போலவே இருக்கிறது. அது ஒரு கப் கேக் தான். அதுவே ஒரு அதிசயம். சரி, ட்ரம் ரோல். சகோதரி வெற்றி பெறுகிறாள். ஏ, உண்மையா? நன்றி நண்பர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏ ஹே மாகரேனா யூஹு. ஏ சரி, நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். வாங்க நண்பர்களே. ஓ சரி. என்ன, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? ஆம், எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். செருப்பு, நான் பரிசோதனைக்கு செல்ல போறேன். பிரச்சனை இல்லை. ஆம், நான் சில ஸ்கிட்டில்ஸ் பயன்படுத்த போகிறேன். எஸ், அவை மிகவும் வண்ணமயமாக உள்ளன. அருமை. ஸ்கிட்டில்ஸை மேசையில் ஊற்றி அவற்றை வண்ணத்தின்படி பீரிப்போம். அப்படியே. இப்போது நான் ஐஸ்கிரீம் போல்ட்களை தேவைப்படும். இந்த அழகான யூனிகார்னை பாருங்கள். அவற்றை வண்ணத்தின்படி ஊற்றுவோம். ஓ, உன் சுத்துல சில ஸ்கிட்டில்ஸ் இருக்குன்னு. அது பவன்ஸ்வா இருக்கிறது. சரி, இப்போது எனக்கு ஸ்ப்ரைட் தேவைப்படும். கேனை திறந்து அதை அச்சுகளில் ஊற்றுவோம். அற்புதம். இப்போது குச்சிகளை உள்ளே வைத்து உறைய வைக்கலாம். என் சிறிய ஃப்ரிட்ஜை பாருங்கள். இப்ப நாம் காத்திருக்கிறோம். செஸ், என்ன யோசிக்கணும்? ஓ, எனக்கு ஒரு அற்புதமான சீப்ஸ் வந்துச்சு. அடிக்கடும் கருப்பு ஐஸ்கிரீமை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நாங்க கொஞ்சம் நிலக்கரி மற்றும் பாலை சேர்த்து நல்லா கலக்க போறோம். அற்புதம். ஹூம், ரொம்ப கெட்டதா இல்ல. என் நாக்க பாருங்க. இப்போது எனக்கு இந்த பேக்கிங் பை தேவைப்படும். அதை என் கருப்பு பொருளால் நிரப்ப போகிறேன். மற்றும் ஓ சரி, பேரனே, உன் குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்தலாமா? சரி, எனது ஐஸ்கிரீம் தயாராகிவிட்டது என்று நினைக்கிறேன். சரியாக. வாவ், இது ரொம்ப வண்ணமயமா இருக்கு. வாவ், ஆம், இது குளிர்ச்சியாக இல்லையா? சரி, எனது தயாராக உள்ளது என்று நினைக்கிறேன். இப்போது இந்த கருப்பு பொருளை இந்த கோப்பையில் ஊற்ற வேண்டும். அருமை, ரொம்ப அழகா இருக்குது. நான் சில நட்ஸ் சேர்க்க போகிறேன். அழகாக இருக்கிறது. என் ஐஸ்கிரீம் தயார். அப்படியா? நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? ஓ சரி, எனக்கு கொஞ்சம் பால் தேவைப்படும். சிறிது சர்க்கரை. அப்படியே எடுத்துக்கொள் பெண்ணே. வெப்பநிலை இந்த கலவையை இந்த பேக்கிங் பையில ஊற்றணும். மற்றும் வாங்க, எனக்கு இப்போது இந்த குளிர்சாதன பெட்டியும் தேவை. மற்றும் உள்ளே ஊற்ற வேண்டும். நாம் இதை அலங்கரிக்க போகிறோம். நிச்சயமாக சில பொன் தூவல்களுடன். ஆஹா, சிறந்தது. அது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நாணயம் அதிர்ஷ்டமாக இருக்கிறது. வாவ், அது ரொம்ப குளிர்ச்சியானது. நாங்க தயாரா இருக்கோம். குட்டி 1 2 3. நான் எங்க தொடங்கணும்? ஓ, அது அருமை, அற்புதம், ரொம்ப பிரகாசமா உள்ளது. ஏ, இது சாப்பிடக்கூடியதா? இல்ல, இது வெறும் நாணயம். ஓ மனிதா, ஆனால் இது ரொம்ப குளிர்ச்சியானது மற்றும் சுவையா இருக்கலாம் என நினைக்கிறேன். என்ன? ஆஃப், அதிகமான தங்கம். சமையல்காரன். வாவ், இது ஒரு வானவில் ஐஸ்கிரீம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உண்மையா? நன்றி சகோதரி. ஆஹா, எனக்கு இது பிடிச்சது. மற்றும் ஒரு யூனிகார்ன். வாவ், இந்த ஐஸ்கிரீம் கருப்பாக இருக்கிறது மற்றும் இதில் புளிப்பு காந்தி இருக்கிறதா? ஆனால் நான் இப்போது ஐஸ்கிரீமை முயற்சிக்க போகிறேன். ஆஹா தாத்தா, இது ரொம்ப மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. இது நல்லதுதான். சகோதரி வெற்றியாளர். கூல். நன்றி குட்டி. யூஹூ, வெற்றி நடனம். அளவை பெறுவார்கள் என்பதை பார்க்கலாம். பிரையனுக்கு மிகச் சிறிய அளவிலான நியூடல்ஸ் இருப்பதை நாம் ஏற்கனவே பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு குழந்தையை முதன்முறையாக பார்க்கிறேன். இது மிக சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியில் மட்டுமே பார்க்க முடியும். பிரையன் அதை எப்படி சாப்பிட போகிறான் என்பதை பார்ப்போம். வாருங்கள். பிரையன், சாப்பிட சாப்ஸ்டிக்ஸ் உதவாது. பின்சிரை பயன்படுத்தலாம். ஓ, பிரையனுக்கு நியூடல்ஸ் கிடைக்கல. இதை மட்டும்தான். உனக்கு உன் நியூடல்ஸ் எப்படி பிடிக்கிறது பிரைன்? இது உண்மையிலேயே முடிந்து விட்டதா? அப்போ ஜேன் அதை எப்படி சாப்பிடுவாள் என்று பார்ப்போம்.
எங்கே பிரின்சுதரால சில நியூடில்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஸ் மை நியூடில்ஸ் எம்டி விங் ஃப்ரெண்ட்ஸ் எனில் அற்புதமாகவும் சுவையாகவும் உள்ளன. இப்ப நான் ரொம்ப பசிக்கா இருக்கிறேன், அதனால எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சுவைக்கலாம். சரி, நான் எல்லாத்தையும் சாப்பிட விரும்புறேன். இதோ என் சுவையானது, இதை முயற்சிப்போம். வாவ், சுவையாசிக்குது. என்னை ஏன் பார்த்து கொண்டு இருக்கிற ராக்ஷி, நீ எழலாம். ஓ வேஸ்ட் ஒன்றியா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் உலகிலேயே பெரிய நூடுல்ஸ் பாக்கெட்டை பெற்றேன். நான் அதை உண்மையில சுவைக்க வேண்டும், ஆனால் அதை நீண்ட நேரம் நீட்டிக்காமல் நான் அதை என் கைகளால் சாப்பிட போகிறேன். நண்பர்களே, இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. நான் இதில் மூழ்கப் போகிறேன். நீங்கள் போய் நகைச்சுவையானவர். அட, ஓ, என் தலைக்கு மேலே சில நூடுல்ஸ் இருக்கின்றன. அருமை. நாங்கள் உங்களை நம்புகிறோம், ஆனால் நீங்கள் இன்னும் கவனமாக சாப்பிடலாம். என்ன, நான் ஏன் இவ்வளவு சிறிய பாட்டில் கோக் வாங்கினேன்? ஓ, எனக்கு ஒரு சராசரி அளவு கிடைத்தது. வாவ், ஜேனுக்கு பெரிய பாட்டில் இருக்கிறது, பிரையனுக்கு எல்லாவற்றிலும் பெரியது. நீ எல்லாவற்றையும் தனியாக எப்படி குடிக்க போகிறாய்? ராக்ஸியுடன் தொடங்கலாம். நான் இப்போது முயற்சிக்க போகிறேன். எனது கோக் மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறேன். ருசியாக இருக்கிறது. அது உண்மையிலேயே எல்லாமா? ஜேன், நீ தொடரலாம். சரி, நான் இப்ப முயற்சிக்க போறேன். ஆஹா, அது திறக்கலாம். நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். வாருங்கள். ஐயா, ஓ, நான் பண்ணிட்டேன். அருமை. இப்போ நான் அதை குடிக்க போறேன். ஆனா காத்துருங்க. ஓ, இது பிசுபிசுப்பான மிட்டாய் கொண்டு செய்யப்பட்டது. ஓ, குளிர், சுவையானது. ஓ, இது முடிந்துட்டதா நண்பர்களே? என் விரலை வெளியே எடுக்க முடியவில்லை. ஓ இல்லை, உதவுங்கள், வாங்க, இழுக்கவும். ஆஹா, இது உதவவில்லை. ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? ஆம், எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீங்கள் ஜெயினின் விரலை எண்ணெய் கொண்டு நன்கு தடவ வேண்டும். அப்போதுதான் பாட்டில் எளிதாக வெளியேறும். இதை முயற்சிப்போம். ஓஹோ, மன்னிக்கவும் ஜெயின், ஆனால் நீ இப்போது விடுதலையாகிவிட்டாய். பிரைன், இப்போது உன் முறை. சரி, வாருங்கள். சரி, போகலாம். இந்த பாட்டிலை திறக்க வேண்டும், ஆனால் இது இனி எளிதாக இல்லை. அருமை. நீ இப்போ மிகவும் அருவருப்பாக இருக்கிறாய். ஓ, இது ரொம்ப சுவையாக இருந்தது. வாவ், சிப்ரி சுபா சப்ஸ். என்ன, ஜேன் மைக்ரோஸ்கோப்ல மட்டுமே பார்க்க முடியும், ஆனா ராக்ஸிக்கு பெரிய அளவு உள்ளது. ஆனா பாருங்க, பிரையனுக்கு மிகப்பெரிய சுபா சப்ஸ் உள்ளது. வாங்க ஜேன், உன் முறை. ஏன் எனக்கு இவ்வளவு சிறிய நுண்ணிய லாலிபாப்? சரி, நான் அதை சில வினாடிகளில் சாப்பிடுவேன். சரி, முயற்சிக்க வேண்டியதுதான். சுவையாக இருக்கிறது. நண்பர்களே, நம்ப மாட்டீர்கள், ஆனால் நான் உண்மையில் சில வினாடிகளில் சாப்பிட்டு விட்டேன். ராக்ஸி, நீ தொடரலாம். Sorry, are done here make a suba subscribe to rice and the rice which number the suvi spread பண்ணுவோம். வாவ், ரொம்ப சுவையாவும் அழகாவும் இருக்குது. பட் இது ரொம்ப கடினமாகவும் சாப்பிட ரொம்ப நேரமாகவும் ஆயிடு. நான் ஏற்கனவே சோர்ந்து போயிட்டேன். நண்பர்களே, உங்களிடம் ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கிறது. உனக்காக ஒரு கண்ணாடி இருக்கிறது. நான் இப்படி எல்லாத்தையும் விளக்குறேன். நீ உன் சுபா சப்ஸை வேகமா குடிக்கலாம். இப்போ உனக்கு பர்னர் கிடைச்சிச்சு. நீங்கள் அதை உங்கள் கண்ணாடியில் நேராக ஊர்க்கலாம். வாருங்கள், 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 கண்ணாடி மீது. வாவ், கண்ணாடி நிறைய நிரம்பி இருக்கிறது. வா. அப்படியா? நான் முழு சுபா சப்ஸையும் உருக வைச்சேன். இந்த குச்சி ஒரு ஸ்ட்ரா போல இருக்கலாம். ஓ, இது ரொம்ப சுவையா இருக்கு. உன் ஜீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிரையன், நன்றி. உன் முறை. ஓ, எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். நான் எனது சுபா சப்ஸை இறுதியாக தொடங்க முடியும். இது மிகவும் பெரியது. நான் அதை உண்மையில் தூக்க முடியவில்லை. கனமாக இருக்கிறது. உஃப், அதை உடைப்போம். ஓ, வாருங்கள், ஒரு சங்கிலிசா. இது வேலை செய்யவில்லை உண்மையிலேயே. சரி, பழைய முறையில் அதை நக்கப் போகிறேன். ஆம், இது கொஞ்சம் நேரமாகும், எனக்கு தெரியும், ஆனால் அதை சாப்பிடாமல் விட முடியாது. குளிர்ச்சியா இருக்குது. பெண்கள் வந்து ஏற்கனவே ஏதோ ஒன்றை செய்ய தொடங்கிவிட்டனர், ஆனால் பிரைன் இன்னும் தனது லாலிபாப் சாப்பிடவில்லை. இது நீண்ட நேரம் நீடிக்கும், எனவே நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம். வாங்க, பல தசாப்தங்கள் கடந்து விட்டன, ஆனால் சுபா சப்ஸ் குறையவில்லை. அது எப்படி? நீங்கள் அனைவரும் ஏற்கனவே மிகவும் வயதானவர்களாகிவிட்டீர்கள். உதவ முடியுமா பிரையன்? சரி, ஆனால் அவன் அதை தானே செய்ய வேண்டும். உங்கள் ஓய்வு பெற்றதற்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓ என் கடவுளே, ஜேன் பெற்ற சிறிய பீட்சா என்ன பெரியது! இதுதான் நான் முதலாக பார்க்கிறேன். பிரையனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிறது, ஆனால் ராக்ஸிக்கு மிகப்பெரிய பீட்சா. அருமை. ஜேனுடன் தொடங்குவோம். வாருங்கள். எனக்கு இவ்வளவு சிறிய பீட்சா இருக்கிறது, நான் அதை 2-3 கடிகளில் சாப்பிட முடியாது. இப்போது அதை மதிப்பீடு செய்வோம். இது சுவையாக இருந்தது. பிரையன், உன் முறை. ஆனால் என் பீட்சாவை எப்படி சாப்பிடுறது? ஓ, எனக்கு ஒரு குளிர்ச்சியான யோசனை வந்தது. நான் அதை பீட்சா வெட்டி அலட்டலாம். அப்படியே ஒரு வட்டமாக அதை முழுவதும் சாப்பிட முடியும். பாருங்கள், அருமை. இந்த சுழலியை கொண்டேன். இப்போது அதை அப்படியே சாப்பிட போகிறேன். ஓ, மிகவும் சுவையாக இருக்கிறது.
பெண்களே, இந்த பீட்சா அற்புதமாக இருக்கிறது. ஓ, நான் எப்படி என்ன எல்லாவற்றையும் சாப்பிட்டேன் என்பதை கவனிக்கவே இல்லை. கொஞ்சம் கொடுங்கள். அடுத்தவர் யார்? ராக்ஸி, வாருங்கள். ஓ, இறுதியாக நான் உண்மையில் ஒரு பெரிய பீட்சா சாப்பிட விரும்பினேன். எனக்கு அது பிடிக்கும். இப்போது அனைத்து துண்டுகளையும் ஒன்றின் மேல் ஒன்று வைத்து ஒரு பெரிய சூடான பீட்சா துண்டை எடுத்துக்கொள்வோம். நான் கண்டிப்பாக கடைசி துண்டு வரை எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. கைஸ், என் வித்ராங் யூபிடி மார்சி உற்றான் டிக்கெட் சொல்லியில்ல. ஓ, ராக்ஸிஸ், இது உடனே வச்சுடுவேன். நீயும் பண்ண முடியும். வா, சாப்பிடு 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 சாப்பிடு. நீ எதையும் பண்ண முடியும். அந்த பசங்க வச்சிருக்கும் அழகான போஸ்டர்களையும் பூனைகளையும் பாருங்கள். எல்லாத்தையும் பிடிக்கணும். ராக்ஸி, வாவ், நீ ஏற்கனவே பாதியை சாப்பிட்டுட்ட. இன்னும் நிறைய இருக்கிறது. சரி, மேலே தள்ளுங்கள். பாருங்கள், நான் முடித்து விட்டேன். நான் செய்ய முடியும். நண்பர்களே, எழுந்திருங்கள். நன்றி. எனக்கு ஒரு சிறிய வஃபிள் கிடைத்துள்ளது. எனக்கு ஒரு சாதாரணது உள்ளது. ஓ, எனக்கு ஒரு பெரிய வாப்பிள் இருக்கிறது. அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. நான் அதை இப்போதே முயற்சிக்கிறேன். ஆனா எனக்கு மிகவும் சிறிய சாதனங்கள் மட்டுமே உள்ளன. ராக்ஸி தொடங்குகிறார். இவ்ளோ பெரிய சாதனத்தோட இவ்ளோ சிறிய வாப்ல எப்படி சாப்பிட போறேன்? ஓ, எனக்கு தெரியும். நான் அதை சாப்பிட போறேன். நீ என் நாக்கால் முகம் குளிர். ஜான், உன் முறை. ஹூம், அருமை. என வஃபிள் வாசனை. நான் அவசரமாக அதை சுவைக்க வேண்டும். ஆனால் முதலில் நான் அழுக்காக்காமல் இருக்க ஒரு நாப்கின் போடுவோம். பத்தாஸ் கண்ணாடிகளை போடுவோம். மற்றும் சும்மா சோம்பேறியான மிசோவின் குறைச்சி சிஸ்டம். அவன் வாப்லை ட்ரெஸ்ஸிங்கும் என்னை நிறுத்தாத. சுவேண்ட் கொஞ்சம் ருசியார். பிரைன், நீ யோசிக்க முடியாட்டா? உன் வாப்லை சாப்பிடலாம். ஏதோ என் வாய்க்குள் வந்துட்டது. ஓ இல்லை, என் சாதனங்களை தள்ளிவிட்டேன். சரி, நான் அவற்றை என் கைகளால் சாப்பிடுகிறேன். ஓ, மிகவும் சுவையாக இருக்கிறது. இந்த வாப்பிள் நம்ப முடியாதது. எனக்கு மிகவும் பசிக்குது. இப்போது நான் கிட்டத்தட்ட நிறைந்து விட்டேன். ஆஹா, மிகவும் நல்லது.